ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். எஸ்ஜிடி செகண்ட் கிரேட் டீச்சரினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட தேர்வானவர்களுடைய பட்டியல் பார்ட் பி ரிசல்ட்ஸ் ஓகேங்களா. பார்ட் பியில் யார் யாரெல்லாம் குவாலிஃபை ஆகியிருக்காங்க, யார் யாரெல்லாம் பாஸ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு லிஸ்ட்டை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். மொத்தம் வந்து பார்த்தோன்னா 663 பக்கத்துக்கு இது வெளியே இருக்குது. யாரெல்லாம் எவ்வளோ மதிப்பெண் எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்குறாங்க. தெளிவாக பார்த்துக்கோங்க சரிங்களா. மேக்ஸிமம் மார்க் 150 மார்க்கு எவ்வளோ மார்க் எடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பார்ட் பியோட ரிசல்ட்டை தான் நான் உங்களுக்கு ஷோ பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு நேம் வந்து பார்த்திங்கன்னா சரவணன் ஆர் அப்படிங்கிறவர். டேட் ஆஃப் பர்த் 7/6/1993. 83 மதிப்பெண்கள் எடுத்து குவாலிஃபை ஆகிருக்கிறாரு சரிங்களா. இதே தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே எல்லா பேரும் இதில் கொடுத்துருப்பாங்க. அடுத்து அருள் செல்விங்கிறவங்க இந்த பேஜில் வந்து ஹையஸ்ட்டாக 102 மார்க் எடுத்துருக்கிறாங்க, குவாலிஃபை ஆகிருக்கிறாங்க. தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லேயும் அவங்க வந்து குவாலிஃபை. ஏன்னா தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் பாஸ் ஆக மட்டும் தான் பார்ட் பிக்கான மதிப்பெண்கள் உங்களுக்கு போட்டிருப்பாங்க, இல்லைனா டிஸ்குவாலிஃபைன்னு போட்டிருப்பாங்க சரிங்களா. யார் யாரெல்லாம் பார்க்கலையோ பார்த்துக்கோங்க. இதுக்கான பிடிஎஃப் 663 பக்கத்துக்கான பிடிஎஃப் வேணாலும் கமெண்ட்டில் கேளுங்க, நான் கமெண்ட்டில் வந்து உங்களுக்கு அனுப்புகிறேன் சரிங்களா. டிஆர்பியோடைய வெப்சைட்லேயே இது இருக்குது. உங்களுக்கு எடுக்க தெரியலனா சொல்லுங்கள், நான் வந்து அனுப்புகிறேன். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இங்கே இந்த பேஜில் பாருங்கள். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 82வது நபர் சரிங்களா. 82வது நபர் சங்கீதா அப்படிங்கிறவங்க. ஒரே நிமிஷம். 82வது நபர் சங்கீதா அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தோன்னா நாட் எவாலுவேட்டட், நாட் குவாலிஃபைடு பார்ட் ஏல அவங்க தேர்ச்சி பெறவில்லை. அதனால் பார்ட் பி அவங்களுக்கு எவாலுவேட் பண்ணலை சரிங்களா. அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது இருக்கக்கூடிய அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஆனந்த் அப்படிங்கிறவரும் வந்து பார்த்தீங்கன்னா நாட் எவாலுவேட்டட். ஏன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் அவர் வந்து பாஸ் ஆகலை, அந்த காரணத்தினால அவர் எவாலுவேட் பண்ணப்படலை. ஸோ அது மாதிரி பார்ட் ஏல பாஸ் ஆகி இருக்கிறவங்களுக்கு பார்ட் பிக்கான மதிப்பெண்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஸோ செக் பண்ணிக்கோங்க. யார் யாருக்கு எந்தெந்த மதிப்பெண் இருந்தால் பணிநியமனம் கம்யூனிட்டி வைஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான கட் ஆஃப் அனலைசிஸ் அடுத்து நம்ம வீடியோவில் போடுவோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நன்றி.